வணக்கம். இப்ப நியூ மாடல் வந்து இப்ப எல்என்டி டைப் வருது. இந்த மாரி எல்என்டி டைப்புக்கும் நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ற மாரி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் இருக்கு. பாருங்க, இது வந்து பழைய கண்ட்ரோலர். சின்ன சேஞ்சஸ் ஒண்ணு பண்ணி, பழைய கண்ட்ரோல்லே இது வந்து ஆட்டோ ஆன் ஆஃப் பண்ற மாரி பண்ணியிருக்கேன். சரி, இது ஃபுல்லி எலக்ட்ரானிக்ஸ் டைப்னால, இதுலயே ஆட்டோமேட்டிக்கு சம்டைம் வரும். வராததுக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம யூனிட் மாரி வச்சு சின்னதா இது பெரிய யூனிட்டு. சின்ன யூனிட்லயே நம்ம பண்ணிக்கலாம். இதில் கனெக்ட் பார்த்தீங்கன்னா, இதில் 4 கனெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மொத்தமாக இருக்கிற பவர் சப்ளை, இது ஆன் புஷ் பட்டனு, இது இது ஆஃப் புஷ் பட்டனு, இது ஆன் புஷ் பட்டனு, அவ்வளோதான். இது என்ன பண்ணுவோம்னா, கண்டினியூட்டி வரும்போது ஆஃப் ஆயிடும். முதல்ல பழைய ஸ்டார்டரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டினியூட்டி இருந்தால் ஆன் ஆகும். இதில் என்ன பண்ணுவோம்னா, ஆன் பட்டனும் ஆஃப் புஷ் பட்டனுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரெண்டுமே கண்டினியூட்டி கிடச்சா ஆஃப் ஆகிற மாதிரி. அதாவது ஒரு என்சி கொடுத்தா ஆன் ஆகும், எகைன் மறுபடியும் இது ஒரு என்சி கொடுத்தா ஆன் ஆகும், எகைன் மறுபடியும் என்சி கொடுத்தோம்னா ஆஃப் ஆகிடும். அப்போ ஷார்ட் பண்ணும்போது ஆன் ஆகிடுது, ஷார்ட் பண்ணும்போது ஆஃப் ஆகுது. இப்போ இந்த மாதிரி டைப் கண்ட்ரோல் இருக்கும். நம்மகிட்ட ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் இருக்குது. இது எம்ஆர்ஜிஐ எல்என்டி ஸ்டார்டருக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம யூனிட்டில் வந்து நம்மகிட்ட இருக்குது, தேவையான இருக்குது, வாங்கிக்கலாம். நீங்கள் பாரு, ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம யூனிட் வழியாகவே இப்போ கண்ட்ரோல் ஓடிட்டுருக்கு பாருங்கள், ஆஃப் ஆகிடுச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ. கம்பெனி நேம் வந்து ஸ்ரீ எலக்ட்ரிக்கலு, கோயம்புத்தூரில் இருக்குது. வேணும்னா யார் வேணாலும் வாங்கிக்கலாம். கனெக்ஷன் ஈஸி தான். 2 ஆன் புஷ் பட்டன், ஆஃப் புஷ் பட்டன் கொடுக்குறது தான் ஈஸி. தேங்க்யூ.